ஒரு வீடு வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சில பேர் எப்படி 2 வீடு, 3 வீடுன்னு வாங்குறாங்க? இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? வாங்க சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க வாங்க போற மொத ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட்க்காக தான் நீங்க வாங்கணும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். உங்களோட சம்பளம் ஒரு 4000 வச்சுக்கங்களேன். நீங்க ஒரு 400Kக்கு நீங்க வீடு வாங்க போறீங்க. மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் வந்து 1800 வரும். மொத வீடு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறதுனால உங்களுக்கு ரெண்டல் இன்கம் 2500லேருந்து 3000 வரைக்கும் கிடைக்கும். இப்போ உங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் நீங்க மைனஸ் பண்ணி, உங்க சம்பளத்தோட அந்த எக்ஸ்ட்ரா இன்கமும் நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ உங்க சம்பளம் 4000 மட்டும் இல்லைங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கமையும் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க 2வது வீடுக்கு அப்ளை பண்ணும்போது லோன் கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா பேங்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. மொத வீடு இன்வெஸ்ட்மென்ட் வாங்கிட்டேன். 2வது வீடும் இன்வெஸ்ட்மென்ட் வாங்கிட்டேன். இப்போ நான் சொந்தமா தங்கறதுக்கு எப்போ தான் நான் வீடு வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கிறனால உங்களோட சேலரி வந்து டபுளா இருக்கும். இப்போ உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்க வாங்குங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு குட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டல் இன்கம் வந்து உங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் கவர் பண்ணும். அதனால நீங்க உங்களோட 3வது வீடுக்கு மட்டும் தான் காசு கட்டுவீங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ ஒரு நம்பருக்கு இப்பயே கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. என்னோட பேஜ் தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா, ஃபாலோ பட்டன் தட்டிங்க. மோர் ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.